குக்கு வித் கோமாளி சீசன் 5லேருந்து முதல்ல எலிமினேட் செய்யப்பட்ட நபர் இவங்க தான். ஸோ வெளில வந்ததுக்கு அப்புறமா அவங்க போட்ட அந்த எமோஷனலான போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வனிதா விஜயகுமார் கதாநாயகி அறிமுகமாகறாங்க. அவங்களுக்கு இந்த திரைப்படத்தில் யார் ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்றத தாண்டி ஜோவிகாலேருந்து ஷகிலா வரைக்கும் ஒரே திரைப்படத்தில் இத்தனை பேர் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வைக்கிற அந்த படத்தோட கேஸ்டிங்னு ரெண்டு அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். விஜய் டிவியோட பிரபலமான குக்கிங் ஷோவான குக் வித் கோமாளி ஷோவோட 5வது சீசன் தொடங்கி 4வது வாரத்தை தொட்டு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. ஷோவில் போட்டியாளர்களா விடிவி கணேஷ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சுஜிதா, விஜய், பிரியங்கா, திவ்யா, துரைசாமி, இர்ஃபான் உள்ளிட்ட பலர் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஷோவுக்கு நடிகை ராதா கெஸ்டா வந்திருக்காங்க. மேலும் இந்த வாரம் முதல் எலிமினேஷனும் நடைபெற இருக்கு. முதல் எலிமினேஷன் டாஸ்க்ல சிறப்பாக சமைக்காத ஷாலின், ஜோயா மற்றும் ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோர் தான் லிஸ்ட்ல இருக்கிறது ப்ரோமோல காட்டப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில ஷாலின், ஜோயா தான் முதல்ல எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்றதும் உறுதியாகி இருக்கு. நான் பல வருஷங்களாக படங்களை நடிச்சும் கிடைக்காத அந்த புகழ் ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எலிமினேட் செய்யப்பட்டது குறித்து ஷாலின், ஜோயா ரொம்பவே உருக்கமாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. மேலும் அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் எல்லாருடைய அன்புக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, எனக்காக நின்னதுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு ரியாலிட்டி ஷோ எனக்கு படங்களை நடித்து கிடைக்காத புகழ போகிற போக்கில் அப்படி கொடுத்துட்டு போயிடுச்சு. இதன் மூலமாக சோஷியல் மீடியா பவர் என்ன அப்படின்றதையும் நான் ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல். ஏன்னா நீங்கள் வந்து என்னோட படத்தில் இருக்க கேரக்டரை பார்த்து என் மேலே இவ்வளோ லவ் வைக்கல, முதல் தடவையாக என்னுடைய ரியல் கேரக்டரை பார்த்து என் மேலே லவ் வச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அன்பும் சப்போர்ட்டும் லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் எதுலேயுமே கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு உதவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் கண்டிப்பாக எப்போதுமே இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே டைட் ஹக்ஸை வந்து நான் இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் முதல் வாரத்தில் எலிமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு. இதன் மூலமாக நடிகை வனிதா விஜயகுமார் பிக் பாஸ் பிரபலமான ராபர்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து ஒரு புதிய படத்தில் ஜோடியாக நடிக்க போகிறாங்களாம்ப்பா. இதுதான் இப்போதைக்கு டாக் ஆஃப் தி கோலிவுட்டாக இருந்துட்டு இருக்கு. அதோட அந்த திரைப்படத்தில் வனிதா மற்றும் ராபர்ட் மாஸ்டர் தான் கதாநாயகியாக நடிக்கிறாங்களாம். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். நடிகை வனிதா விஜயகுமார் மற்றும் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து நடிக்கிற அந்த புதிய திரைப்படத்திற்கான ஷூட்டிங் ரீசெண்டாக பேங்காங்கில் தொடங்கி இருக்கு. அங்குள்ள ஒரு மாரியம்மன் கோயிலில் சில தினங்களுக்கு முன்னாடி பூஜை போடப்பட்டு படப்பிடிப்பு தொடங்கினதா சொல்லப்படுது. அதோட படத்தோட பெயர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ராபர்ட் மாஸ்டர் மற்றும் வனிதா இருவரும் சில வருடங்களாக சேர்ந்து வாழ்ந்தது குறித்து வனிதா பல இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அதே போல ராபர்ட் மாஸ்டரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தந்தது வனிதா தான் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு. வனிதாவை நான் இப்போ பிரிஞ்சு இருந்தாலும் வனிதா எனக்கு பல விஷயங்கள் அறிவுரை சொல்லிட்டு தான் இருக்காங்க. எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி எனக்கு எடுத்து சொல்கிறது அவங்க தான் அப்படின்னு சொல்லி பிக் பாஸில் ராபர்ட் மாஸ்டர் பேசியிருந்தார். அதே போல் ராபர்ட் மாஸ்டர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்கும்போது ரச்சிதாவோட பழகி வந்தது குறித்து உரிமையோடு வனிதா இன்டர்வியூவில் ராபர்ட் மாஸ்டர் திட்டியிருந்தாங்க. அவர் எதுக்காக உள்ளே போகணும்னு என்கிட்ட கேட்டாரோ அதை பண்ணாமல் உள்ளே போயிட்டு வேற ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்லாம் அந்த டைமில் வனிதா பேசியிருந்தாங்க. அதே போல் சமூக வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் வனிதா எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்கள பற்றின செய்திகள் அடிக்கடி ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த வகையில் வனிதா விஜயகுமார் கதாநாயகியாக நடிக்கிற திரைப்படத்தில் ராபர்ட் மாஸ்டர் தான் கதாநாயகனாக நடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சில வருடங்களுக்கு அப்புறமா மீண்டும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்றதான் இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக இருக்கு. அதோட இந்த திரைப்படத்தில் வனிதாவுடைய அப்பாவாக நடிகர் ரவிகாந்தும் அம்மாவாக ஷகிலாவும் நடிக்கிறாங்களாமா. அவங்களோடு பிரேம்ஜி மற்றும் தெலுங்கு நடிகர் சுனில் போன்ற பலரும் நடிக்கிறாங்களாமா. வனிதா தன்னுடைய மகளை கதாநாயகி ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அவங்க மீண்டும் கதாநாயகி ஆகியிருக்கிற நிலையில இந்த திரைப்படத்தில் ஜோவிகாவையும் வந்து சேர்த்துக்கிட்டு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்களாமா. ஆனால் இந்த திரைப்படத்தில் எந்த கதாபாத்திரத்திலையும் ஜோவிகா நடிக்கலையாமா. ஒரு நடிகா இல்லாமல் இந்த படத்தோட தயாரிப்பு பணியில் தான் வந்து ஜோவிகா ஈடுபட்டு இருக்காங்களாமா. அந்த வகையில் வனிதா விஜயகுமார் ஜோவிகா ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீனில் ஒன்றா பார்க்க போகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்க தான் செய்யுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வந்து பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்கு நிறுத்திடுங்க. மறக்காம